ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கு. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் எலெக்ஷன். ஏன்னா இத்தனை வருடங்களாக தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சு வந்த டிஎம்கே இல்லை ஏடிஎம்கே விட விஜய் ஸ்டார்ட் பண்ண டிவிக்கே தனி பெரும்பான்மை சீட்ஸில் வின் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் நம்ம விஜய் சிஎம் சீட்டுக்கு போராட்டிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம டிவிகே பார்ட்டிக்கு தனி பெரும்பான்மையான 118 சீட்ஸ் கையில் இல்லை. டிவிகே 108 சீட்ஸில் தான் வச்சுருக்கிறாங்க. 118னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் உள்ள 234 ஸ்டேட்ஸ். ஓகேயா, நம்மளோட மொத்தம் சட்டமன்ற தொகுதிகள் 234. அதில் 50க்கு மேற்பட்ட தொகுதிகள். ஓகே, 50%க்கு மேற்பட்ட தொகுதிகள். அப்புறம் 117 + 1 118 சீட்ஸ் தேவை. ஸோ இப்போ ஆட்சி அமைக்க முடியல. அப்போ இப்போ நம்மளுக்கு நெக்ஸ்ட் கவர்மெண்ட் வர வரைக்கும் யார் சிஎம் இருப்பா? சிஎம் இல்லாட்டி நம்ம தமிழ்நாடு இப்போ யார் கண்ட்ரோலில் இருக்கும் அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். நியூ கவர்மெண்ட் வர்ற வரைக்கும் நம்ம முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவங்க தான், அதாவது முன்னாள் சிஎம் கவர்னன்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் அவர் டெய்லி அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டும்தான் கவனிப்பாங்க. ஸ்கீம்ஸோ பாலிசிஸோ எதுவுமே கொண்டு வர மாட்டாங்க. சிம்பிளி தினசரி நிகழ்வு அது மட்டும்தான் கவனிப்பாங்க. இவங்கள டெம்பரரி சிஎம் அல்லது வந்தோன்னா காப்பந்து முதலமைச்சர், காப்பந்து அரசு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ நம்ம விஜயோ அல்லது நெக்ஸ்ட் சிஎமோ வர்ற வரைக்கும் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவங்க தான் அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்துப்பாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஏதாவது டவுட்டோ இல்லை கிளாரிஃபிகேஷனோ எதாக இருந்தாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.